திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் 1061ஆம் பாடல், அதாவது வேத சிறப்பு என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத் தகும் அறம் எல்லாம் உலர்தக்க, வாதத்தை விட்ட மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பேர் பெற்றார்களே. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத் தகும் அறம் எல்லாம் உலர்தக்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதிய வீடு பேர் பெற்றார்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, உலகியல் வேத நூல் வேதத்தின் அதான் ஒழுக்கம். இந்த வேதம்னா என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். அறநூல் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. செந்தமிழ் பொது அறநூல் திருவள்ளுவர் நாயனார் அருளிய திருக்குறளாகும். அக்காரணம் பற்றி அதற்கு பொதுமறை என்று பெயர் பெற்றது. வீட்டியல் அறநூல் செந்தமிழ் சிறப்பு மறை, அதுவே திருநான் மறை முடிவாம் மூவர் தமிழ். எனவே அம்மறையினை விட்டு வேறான அறம் ஒழுக்கம் இல்லை. அம்மறையின் கண் ஓதத்தகும் அற இயல்புகள் அனைத்தும் இருக்கின்றன. வீண் அளவை முறையான் வழங்கிடும் வல்லாண்மையை விட்டு திருவடி உணர்வை கை உணர்ந்து நுண்மதி வாய்த்த நல்லோர் எல்லா முறை வளமும் பெற்ற செந்தமிழ் திரு நன்மறையினி இடையிறாத இனிது ஓதி திருவடி பேறு பெற்றார்கள் என்று சொல்கிறார். வேதம்னா என்ன வேதத்தை சொல்கிறாரு? தமிழ் வேதத்தை சொல்கிறாரு. ஓதத்தகும் அறம்னா அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த மூணுன்னு சொல்கிறாரு. வேதம்னு சொன்னால் அது தமிழ் வேதமாகிய என்னன்னா தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, திருமந்திரம், திருக்குறள், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த திருன்னு வர்றதெல்லாம் வேதம், தமிழோட வேதம்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். வேதம் உரைத்தானும் வேதியால் ஆகினேன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. இது வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகினேன். வேதியன் ஆகிய கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு அவன்தான் வேதியன். வேதியன் யார் சொல்கிறோம்? சிற்றினை வேதியன் சொல்கிறாங்களே, இந்த இறைவனை சொல்கிறோம். உலகினை திருவானை வழி நின்று படைக்கும் நான்முகனும் மறையினை உரைத்தருளியன் ஆகான். அதனால் அவன் சிறப்பான மறையினை உரியவன் ஆக மாட்டான். சிறப்பாக அறிவன் சிவபெருமானே. அம்மறையின் அருள் செய்தவன் மாற்றம் மனம் கலியா நின்ற மறையோனி. மறைவல்லார் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு மறைமுடி பற்றி வேள்வி செய்து உய்த்ததாகவும் மெய்ப்பொருளாகிய திருவடி நிலையினை காட்டி காணும் அழியா நிலைத்தன்மையை பெற்று பிறப்பிற்காகவும் மறைத்தருளான். இந்த பிறப்பை இறப்பை நிலையை கண்டறிவதற்கான இந்த இந்த மறையை உணர்த்தினான். சரிங்களா? மெய்ப்பொருளாகிய இறைவன், இறை உயிர் தலை ஆகிய அழியா முப்பொருள்கள் காட்ட என்பன உணர்த்த. இந்த வேதம் உரைத்தானும் என்பது என்னன்னா, தமிழ் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலனா பிரம்மா அல்லன் என்று சொல்கிறாரு. வேதம் உரைத்தானும் வேதா, ஆரிய வேதங்கள் உரைத்தவன் பிரம்மா. இந்த ஆரிய வேதத்தை உரைத்தவன் பிரம்மா. தமிழ் வேதத்தை உரைத்தவர் தான் சிவன் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறாரு. அடுத்து இருகுரு வாம் எழில் வேதத்தினுள்ளே, உருக்குணர் வாயுணர் வேதத்துள் ஓங்கி, வெறுகுருவாகிய வேதியர் சொல்லும் கருங்குருவாய் நின்று கண்ணுமா மாமே. இருகுரு வாம் எழில் வேதத்தினுள்ளே, உணர்வு வேதத்தில் ஓங்கி, வெறுங்குருவாகிய வேதியர் சொல்லும் கருங்குரு வாய் நின்று கண்ணும் மாமே. இருக்காகிய மந்திரத்தின் தொகுப்பு ஆதிமறை என்பன். அம்மறையினுள்ளே உணர்வு குரு உணர்வாய் பொருள் சேர் புகழ் பாடல்கள் சிறந்தவனவற்றை வெறுப்புடன் சிவவேதியர் சொல்லுவர். கண்ணன் முதலிய வேறு தேவர்களுக்கும் மூல குருவாகி எழுந்தறியும் சிவனே கண்ணன் முக்கண்ணன் என்னும் ஆவான். கண்ணன் முக்கண்ணன் என்னும் ஆவான். இருக்கும் உருவாய் எழில் வேதம் இருக்கும் என்று
சுலோகங்களை உடைய ஆரிய வேதம் ஆகும். இருக்கில் இருக்கும் எண்ணிலா கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருகனு சோமனும் ஆரலல் வீச உருகிய ரோமமும் ஒளிர்விடுதானே. இருக்கில் இருக்கும் எண்ணிலா கோடி அருகின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருகனும் சோபனும் ஆரலல் வீச உருகிய ரோமம் ஒளிர்விடுதானே. என்ன சொல்கிறாரு? அளவில்லாத மந்திரங்களில் சிவன் எழுந்தருள்வான். பொருந்தியுள்ள மூலத்திலேயே உள்ள ஓம் என்னும் மூல மந்திரத்திலும் இருப்பவன். ஞாயிறும் திங்களும் ஒளி வீசும்படி 6 உயிருக்கு உடம்பகத்து காணும் மயிர்காலிதோறும் அருள் ஒளி தோன்றும். ஆதலால் அங்கு சிவன் உறைந்தருள்வான். ஆறுகின்ற என தெரியும் நின்றது. அருகுதல் என்றனா பொருந்துதல் என்று பெயர். அதாவது எண்ணிலா கோடி, இந்த உடம்போட எண்ணிலா கோடி ஆண்டுகள் நம்ம இருக்கலாம்னு சொல்கிறாரு. ஆறுகின்ற மூலத்தை, அந்த மூலாதாரத்தில் உள்ள சக்தியை, அருகுணும் சமணம், அந்த பிரம்மாவும் விஷ்ணு, இந்த மணிப்பூரகம், இன்னொன்று மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம், இந்த 3 ஆதாரத்தை சொல்கிறாரு. அதை அந்த உச்சிக்கு யார் கொண்டு போகிறாங்களோ அந்த உங்களுடைய உருகிய ரோமமும் ஒளிர்விடும் தானே. அந்த அன்பான தவத்தால், இந்த வாசி தவத்தால் யார் கொண்டு போகிறாங்களோ அந்த ஒளிர்விடும், உங்களோட ரோமம் ஒளிர்விடும் அப்படின்னு இதிலே சொல்லிட்டார். எண்ணிலா கோடின்னு இதிலே சொல்லிட்டார். ஓகேங்களா? இதில் அடுத்த பாட்டு என்னன்னா, வேதம் திருநெறி யாவது சித்தன்றி பெருநெறி யா பிராமணை நினைத்து குருநெறி யான் சிவன் மா நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதம் ஓதுமே. என்ன சொல்லியிருக்காரு? திருநெறி என்று சிறப்பிச் சொல்லப்படுவது அறிவிக்க அறியும் சித்தும் அறிவித்தாலும் அறியுந்தன்மையாகிய அறிவில்லாத அசித்தும் அல்லாதவன் சிவன். இயல்பாகவே விளங்கும் பேரறிவினையுடையவன் அவன். சித்து என்பதுனா அறிவுடையது, அசித்து என்பதுனா அறிவில்லாதது. அவன் வகுத்துரிய நன்னெறி பெருநெறி என வழங்கப்பெறும் அந்நெறியின் முதல்வனும் சிவபெருமானே. சிவபெருமானை நினைத்து திருவடி உணர்வை நல்கியும் சிவகுரு எழுந்தருளிருக்கும் குருநெறியாகிய சிவநெறியாகிய சிவ நெற்றிக்கு எண் கொள்க. அதுவே திருவடியுணர்வுக்கண் செய்யும் ஒப்பில்லாத தனி நெறி. இவற்றை ஒருங்கு ஓதுவது மறைமுடிவாம் வேதம் எனப்படும். மூவர் தமிழ் மறையும் முனிவராம் மணி மொழியார் தமிழ் மறை முடிவெனும் இஞ்ஞன்று கொண்டு ஒழுகுவதே செந்நெறி செல்வரின் சீரிய கடன். குருநெறி என்பது சன்மார்க்கம் மற்றும் நன்னெறி என்பதை குறிக்கும். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆரங்கமாய் வருமா மறை ஓதி கூரங்கமாய் குணம்பயில் வாரில்லை வேரங்கமா விளைவு செய் தப்புரம் பேரங்கமாய் பெருகுகின்றாரே. இந்த 6 வகையான சமயங்களையும் அரங்கங்களாக கொண்டு திகழும் தமிழ் மாமறையின் ஓதி அருளும் சிவபெருமானே. மன்னகத்தார் உய்ய பெண்ணொரு கூறாக திகழும் அவன் தன் பேர் குணத்தை திருவடியுணர்வோ ஓதியுணர்வு இல்லை. அவ்வுண்மை தென்மையாவதும் நன்மையாவதும் மெய்மையாவதும் மென்மையாவதும் அளவிவிலையாவதும் முழுமையாவதும் என உணராது அயன் மொழி அங்கங்களையும் வேதங்களையும் அவையே பேரென கொண்டு மியன்பையை பெருக்கி பொழுதினை கருதுகின்றார்கள். ஆரங்கமாய் வருமறை 6 அங்கங்களோடு கூடிய தமிழ்மறை கூறுங்களாங்கன்பது மாதருமாக மாட்டதார் தமிழ் வேதம் ஆரிய வேதங்களை பிரித்து அறிந்து கொள்ளப்படாதவர் என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பாட்டும் ஒளியும் பரங்கு கணிகையர் ஆட்டும் ஆறாத அவனியின் மாட்டாதர் வேட்டு விரும்பார் விரதமில்லாதர் ஈட்டு இடஞ்சென்கின்றார்களே. என்ன சொல்கிறாரு? பாட்டும் ஒளியும் பரங்கு கன்னியர் ஆட்டும் ஆறாத அவனியின் மாட்டாதர் வேட்டு விரும்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடஞ்சென்றீலார்ன்றாரே. செந்நெறி கண்
பரந்து தென்னாடு எங்கணும் தொல்லான் தொட்டு சிவவழிபாட்டாக செய்து வரும் செந்தமிழ் பாட்டும் ஏனைய இசைமொழியும் இவற்றுடன் இணைந்து சிவக்கணிகையார் சிவபெருமானின் முழுமுதற் தன்மையும் விளங்கி காட்டி ஆடும் ஆட்டமும் ஒரு காலமும் நீங்காத தமிழகத்தின் தனித்தன்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாதவர். புலைவேள்வி விரும்பினோர் ஒன்றாக அல்லது கொல்லாமை என்னும் சிறந்த நோன்பினை விரதமில்லாதவராய் கொலைவேள்வி செய்வார். அவ்வேள்வியின் பயன் நுகரும் துறவு காலத்துச் சென்று மாலும் அயனும் போல் ஒருவருக்கொருவர் முரணி சண்டையிடுவர். ஈட்டுடைமை என்னன்னா மயன் நுகரும் இடம் என்று இதில் சொல்கிறாரு. இத்துடன் இந்த பாட்டும் ஒளியும் பரங்கு கணியார் ஆட்டும் ஆறாத அவனின் மாட்டாத வேள்விட்டு இந்த பலி கொடுத்து இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அயனு மாலு மாதிரி ஒரு பேரும் முரண்பட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு இதில் இந்த வேத சிறப்பில் அவர் சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஆகம சிறப்பில் நம்ம பார்ப்போம். இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.